அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 5வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சில முக்கியமான விடயங்களை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மறக்கக்கூடாத 3 விஷயங்கள். மறக்கக்கூடாத 3 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 விஷயங்களை வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அப்படியான ஒரு 3 விஷயங்களை குறித்து நம்ம பேச போறோம். அது நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது, மறக்கவே என்ன செய்ய முடியாது. ஆனாலுமே தினமும் நினைவு கூறக்கூடிய 3 விஷயங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, 1 மரணம், 2வது மன்னரை, 3வது மறுமை. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 விஷயங்களையும் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. 1 மரணம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது போல, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோள் புஜத்தை உலுக்கி கொண்டு இப்படி சொல்வாங்களாம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இப்னு உமர் அவர்களே, இந்த உலகத்துல கரீப், ஒரு வழிபோக்கனை போல நீங்க இருங்க. அவ் சாபிரி சபீல், ஒரு பிரயாணியை போல நீங்க என்ன செய்யுங்க, இந்த உலகத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலக வாழ்வை, இந்த துன்யாவை ஒரே வார்த்தையில் நபி அவர்கள் நமக்கு புரிய வச்சுட்டாங்க. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். கரீப் என்றால் ஒரு வழிபோக்கரை போல. வழிபோக்கருக்கு இந்த உலகத்துல ஏதாவது வேலை உண்டா? நம்ம வழிபோக்கர் தான். எங்க வந்தோமோ அங்கேயும் மீண்டும் என்ன செய்ய போறோம், போக போறோம். அதே போல பிரயாணியை போல, ஒரு ஊருக்கு நம்ம பிரயாணம் செய்யறோம் அப்படின்னா அந்த ஊர்லயும் நம்ம தஞ்சமடைய போகிறது கிடையாது. நம்மளுடைய தேவைகள் முடிந்தவுடன் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இருப்பிடத்திற்கு திரும்ப போகிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்படியான உலகத்துலதான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், மரணத்தை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் அழகா சொல்லுவாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதாவது இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். இந்த உலகத்துல எதெல்லாம் இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரம், பதவி, வீடு வாசல்கள், என்னெல்லாம் இன்பமா நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ அந்த இன்பங்களை முறித்தெறியக்கூடிய மரணத்தை நம்ம என்ன செய்யணுமா, அதிகமா நினைக்கணுமா. சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இந்த இன்பம், இந்த உலகம் நிரந்தரம் என்று சில மனிதர்கள் இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வோம் என்று சில மனிதர்கள் இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியான இன்பங்களை முறிக்க வேண்டும் என்றால், அப்படியான இன்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகமா நம்ம என்ன செய்யணும், மரணத்தை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் அழகா அந்த சஹாபாக்களுக்கு, ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபியவர்களுடைய முன்னால் அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே பெரும் இல்மு, கல்வி கற்ற மேதாவிகள் கிடையாது, பாமர மக்கள், அதுலயும் கிராமவாசிகள், காட்டரபிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா அவங்களுக்கு கோடிட்டு காட்டுவாங்களாம். ஒரு நாள் இப்படிதான் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சதுர கட்டம் போட்டார்கள். அந்த சதுர கட்டத்தில் நடுவில் ஒரு கோடு போட்டார்கள். அந்த கோடு அந்த சதுர கட்டத்தை தாண்டி போனது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை வரைஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு அழகா விளக்கப்படுத்துறாங்க பாருங்க. அந்த சதுர கட்டத்துக்குள்ள ஒரு குட்டி கோடுகளை என்ன செய்யறாங்க, போட்டுட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த சதுர கட்டம் தான் மனிதனுடைய அஜல், தவணை. இதோ இந்த செல்கிறதே நடு கோடு, இந்த நடு கோடு தான் அவனுடைய வாழ்வு, முடியக்கூடிய அந்த மரணம். அதுல இருக்கக்கூடிய சின்ன கட்டங்கள் தான் சோதனைகள். அவன் எப்படிதான் இந்த சோதனையிலிருந்து தப்பித்தாலும் அதோ அந்த கட்டத்திற்கு வெளியே செல்கிறது பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துக்கு வெளியே சொல்றதெல்லாம் பேராசையா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், மரணம் என்பதை மறந்து ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையோடு அந்த கட்டத்தை தாண்டி அவனுடைய எண்ணம் போகிறதே ஒழிய, ஆனால் மரணம் எப்பொழுதோ என்ன செய்யும், எப்படி ஆனாலும் வந்தடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதுர கட்டம் போட்டு சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம மரணத்தை நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, நினைக்க மறந்தாலும் அல்லாஹ்
நினைவுபடுத்த மறக்க மாட்டான். அதனால தான் ஒரு மௌத்தை பார்க்கும் பொழுது, ஜனாசாவை பார்க்கும் பொழுது, சில பல விடயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த மரணம் ஞாபகம் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். 2வது விஷயம் சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம். 2வது விஷயம் மன்னரை வாழ்வு. மன்னரை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு அதுலயும் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி. அவங்க என்ன செய்வாங்க, மன்னரை பார்த்த உடனே என்ன செய்வாங்களா, தேம்பி தாடி நனையும் அளவுக்கு அழுகுவாங்க. அவங்களுக்கு அழுகிறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டான், நீங்க சொர்க்கவாசி உமரே, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு சர்டிபிகேட் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த மன்னரையுடைய வாழ்வை, அந்த மன்னரையுடைய அந்த வீடை பார்க்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு அழுகுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நான் சஹாபாக்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஜியாரத் செய்வதை தடுத்திருந்தேன், இப்பொழுது நான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டேன். ஏன் தெரியுமா, சஹாபாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம் மரணத்தை மறந்து, மன்னரை வாழ்வை மறந்து இந்த உலகத்துல துன்யாவுல மூழ்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கபரை, அந்த மன்னரையுடைய அந்த வீடை ஜியாரத் செய்யும் பொழுதெல்லாம் அந்த மரணமும் மன்னரையுடைய வாழ்வும் நினைவு வரும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாமளும் மன்னரைக்குள்ள போனோம்னா ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, அந்த துவாவே போதும் மன்னரையுடைய வாழ்வை நினைவுபடுத்த. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் வ இன்னல் இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். அதாவது கபருவாசிகளே வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், அல்லாஹ் நாடினா உங்களோடு சேர்ந்து நாங்களும் வர இருக்கிறோம். இந்த அர்த்தம் தெரிஞ்ச ஓதுவோமா ஃபர்ஸ்ட், உங்களோடு சேர்ந்து நாங்களும் வர இருக்கிறோம். என்ன, அல்லாஹ் நாடணும், உங்களோடு சேர்ந்து வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரை வாசிகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி ஜன்னத்துல் பகீல போய் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வாங்களாம். அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, இந்த துஆவை செய்வாங்களாம். என்ன அர்த்தம், அஸ்அலுல்லாஹு லனா, அதாவது எங்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் நலவை கொடுக்கட்டும், நல்லறத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னத்துல் பகீல அடிக்கடி துஆ செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் மன்னரையையும் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். பணக்காரன், ஏழன், பதவி உள்ளவன், பதவி இல்லாதவன், கண்ணியமானவன், இழிவானவன், யாருக்கும் இந்த மன்னரை வாழ்வுல மட்டும், இந்த மன்னரை வீடுல மட்டும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஐயோ இந்த உலகம் இவ்வளவு புகழோடு இந்த மனுஷன் வாழ்ந்தான், இந்த மன்னரைக்குள்ள கொஞ்சம் ஒரு வீடை நல்லா அழகா அவனுக்கு ஒரு செட் பண்ணி ஒரு கட்டடம் கட்டி ஒரு சின்ன ஒரு பஞ்சுமத்தையை போட்டு வச்சு அப்படிலாம் செய்வோன்று யாரும் செய்வாங்களா, கிடையவே கிடையாது. அதே ஓலப்பாய் தான், அதே தைக்கப்படாத கஃன் துணி தான், அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு அடி கூட தோண்ட விட மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அதிகமாக மன்னரைகளை மறக்கவே கூடாது நினைவு கூறுவதற்கு. 2வது விஷயம். 3வது மறுமை. சுப்ஹானல்லாஹ். ஆகிரா, கியாமா, வாகியா, ஹாசிபா, ஜாசியா, இது எல்லாம் ஆகிராவுடைய அந்த மறுமையுடைய பெயர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சூறாக்களிலும் இந்த மறுமை வாழ்வை குறித்தும், மறுமையில் மனிதர்களுடைய நிலைமைகளையும் அமளி துமளிகளையும் குறித்தும் பேசப்படாமல் ஒரு சூறா கூட கிடையாது. இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா ஹாக்கா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹாக்காவுடைய ஒவ்வொரு வசனமும் அதுல பாத்தீங்கன்னா மறுமையில 7 விஷயம் நமக்கு பலனே அளிக்காது. ஆனா அந்த 7 விஷயம் தான் நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப பெருசா தெரியும். யாரு தெரியுமா, பிள்ளைங்க, நம்மளுடைய துணைகள், நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய ஆட்சி, நம்மளுடைய செல்வம், எதுவும் மறுமையில் பலன் அளிக்கவே அளிக்காது. எது பலன் அளிக்கும் தெரியுமா, அமலே சாலிஹா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத், சில நல்லோர்களிடத்தில் நல்ல முறையில தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். சுப்ஹானல்லாஹ். இதை தவிர நம்ம எதெல்லாம் பலனளிக்கும் நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ அது ஒரு போதும் என்ன செய்யாது, பலனளிக்காது. அப்படிப்பட்ட மறுமையை நாளை அதிகமாக நினைவு கூறணும். அது மட்டுமல்ல, மறுமையுடைய ஒரே நாள் 50 அல்ஃப சனா, எத்தனை வருஷம், 50,000 வருடங்கள். வெறும் 50 வருடம் கிடையாது, 50,000 வருடங்களுக்கு சமம் ஒரே ஒரு நாள். ஃபீ யௌம், ஒரே ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கிறது அந்த மறுமையுடைய நாள். ஏன் தெரியுமா, அந்த மறுமையில ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டறதுக்கு அவ்வளவு வருடம் ஆகுமா. சுப்ஹானல்லாஹ். என்னென்ன கட்டங்கள், அந்த மனுஷர்ல நிக்கணும்,
அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நம்ம வலது கையில கொடுக்க போறானா, இடது கையில கொடுக்க போறானா, நம்மளுடைய மீசான் தராசு கணக்க போகுதா, சிராத் பாலத்தை கடக்க போறோமா, அந்த அந்த நம்மளுடைய வேர்வைகள்ல மூழ்கி நம்ம வேதனைப்பட போறோமா, எத்தனை அமளி துமளிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால மறுமையை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தை மறக்கவே கூடாது, மறக்கவும் முடியாது. மறந்து இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் வாழ்ந்தால் நம்மளை போல மடையர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய மரணத்தையும் மன்னரை வாழ்வையும் மறுமையுடைய அந்த நிகழ்வையும் நினைவு கூறக்கூடிய நினைத்து வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சாலிஹான மரணத்தை கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நல்லோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. கபருடைய வாழ்க்கையும் லேசாக்கி கபரில் வெளிச்சமாகவும் கபரில் நம்மளுடைய நண்பர்களாக நம்மளுடைய அமல்கள் வருவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதே போன்று மறுமையில் எல்லா விதமான வெற்றியையும் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு முதலில் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பெரும்பேறு பெற்ற அந்த கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தியீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் அனைவரோடும் எழுப்பி அவர்களோடு ஒன்று சேர்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும், உலக முக்மீன்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.